சாண்டில்யன் எழுதிய கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 14 புது நகரம். மாலை வேளையில் மஞ்சள் வெயிலில் கடற்கரை மணற்பகுதியில் கண்ணுக்கெதிரே விரிந்த அந்த அற்புத காட்சி இளைய பல்லவன் கண்களை மட்டுமின்றி மனதையும் பறித்து மயக்கி அவனுக்கு பிரம்மை பிடிக்கும்படி செய்து விட்டதால் நீண்ட நேரம் மரக்கலத்தின் தளத்தின் மேலேயே நின்று கொண்டிருந்தான். உச்சி வேளை தாண்டி 2 நாழிகைகளுக்குப் பிறகே தான் உறங்க சென்றதை நினைத்து பார்த்த சோழர் படைத்தலைவனுக்கு தான் உறங்கி எழுந்த சொற்ப காலத்துக்குள் அத்தனை பெரிய அற்புதம் கடற்கரையில் எப்படி விளைய முடியும் என்பது மட்டும் விளங்கவில்லை. ஆதலால் அவன் கண்களிலும் முகத்திலும் விவரிக்க இயலாத வியப்பே மிதமின்றி நின்றது. உச்சி வேளை அகன்று 2 நாழிகைகளுக்கும் கதிரவன் மலைவாயிலில் விழ முற்பட்டு மஞ்சள் வெயிலில் எங்கும் வீச துவங்குவதற்கும் இடையே இருந்தது ஒரு ஜாமம் சொற்பமே என்பதை கணக்கு போட்ட இளைய பல்லவன் கடற்கரையில் நிகழ்ந்தது உண்மையில் இந்திர ஜாலம்தான் என்று முடிவுக்கு வந்தான். தூரத்தே அக்ஷயமுனையின் பெரும் கோட்டை மட்டும் அவன் கண்களுக்கு புலனாகாதிருந்தால் தான் இருப்பது அக்ஷயமுனை அல்ல என்ற முடிவுக்கே அவன் வந்திருப்பான். அப்படி பிரமிக்கத்தக்க வண்ணம் அற்புத நகரம் ஒன்று கடற்கரை மணலில் எழுந்திருந்தது. கடற்கரை மணலில் கோட்டை சுவரை அடுத்திருந்த குடிசைகள் அடியோடு மறைத்து பெரும் மண்டபம் ஒன்றும் மற்றும் பல தூண்களும் ஆங்காங்கு எழுந்து நின்று பழைய கால யவன நகரங்களின் பிரவேச ஸ்தூபிகள் போல காட்சியளித்தன. நேராக கடலை நோக்கி அமையாமல் மேற்கு நோக்கி பகிட்பாரிஷான் மலைத்தொடரை பார்த்த வண்ணம் அமைந்திருந்த பெரும் மண்டபத்தின் தூண்கள் ஆகாயத்தை அளாவி நின்றன. கீழேயும் பலகைகளால் தைக்கப்பட்ட மேடை அமைந்திருந்தது. ஆனால் மேலே எந்த மறைவும் இல்லை. ஆகாயமே கூரையாக அமைந்திருந்த அந்த பெரும் மண்டபம் மஞ்சள் வெயிலில் ஜாய்வல்யமாக காட்சியளித்தது. அதன் வலுவான தூண்களில் விதவிதமான வண்ண சித்திரங்கள் தீட்டப்பட்டிருந்தன. மண்டபத்தின் பக்க பகுதிகள் 2 மட்டும் பலவித ஓவியங்களை உடைய திரைச்சீலைகள் மறைத்து நின்றன. அந்த பெரும் திரைச்சீலைகள் கடற்காற்றில் படபடத்து எழுந்து எழுந்து தாழ்ந்து இளைய பல்லவனை வா வா என்று அழைத்தன. அந்த மண்டபத்திற்கு 10 அடி தூரம் தள்ளி தள்ளி நானாவிதமான ஸ்தம்பங்கள் ஆங்காங்கு எழுந்து கொண்டிருந்தன. மயன் சிருஷ்டித்தது போல திடீரென ஒரு நகரமே அந்த கடற்கரையில் உதயமாகி விட்டதையும் ஸ்தம்பங்களின் வேலை அதிதுரிதமாக நடந்ததையும் பார்த்த இளைய பல்லவன் அக்ஷயமுனை கோட்டை தொழிலாளிகளின் சுறுசுறுப்பை எண்ணி பெரிதும் வியந்தான். தச்சர்களும் கொல்லர்களும் செய்து கொண்டிருந்த வேலைகளால் எழுந்த உளி, ரம்பம், வாள் இவற்றின் சத்தம் எங்கும் பரவி காதை பிளந்து கொண்டிருந்தன. ஊருக்குள்ளிருந்து கோட்டை வாயில் வழியாக வண்டிகளில் இழுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த பெரும் மரத்தூண்கள் கடற்கரையில் உருட்டப்பட்டதன் விளைவாக ஒன்றுடன் ஒன்று மோதிய சத்தம் வேறு. தச்சர், கொல்லர் ஆயுத சத்தங்களுடன் கலந்து கொண்டன. விழாவுக்கு அத்தகைய நகரத்தையும் மண்டபத்தையும் நிறுவ தனித்தனி தூண்களையும் பலகைகளையும் அக்ஷயமுனையின் அதிகாரிகள் நிரந்தரமாக செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அங்கு நடந்த வேலையிலிருந்தும் வண்டிகளில் வந்திறங்கிய மரத்தூண்களிலிருந்தும் இளைய பல்லவன் புரிந்து கொண்டாலும் திறமையான தொழிலாளிகள் இல்லாவிட்டால் அந்த தயாரிப்பு பகுதிகளை ஒன்று சேர்த்து பிணைப்பது அத்தனை துரிதத்தில் முடியாது என்பதை தீர்மானித்து கொண்டான். அந்த வேலை அத்தனை துரிதமாகவும் திறமையாகவும் நடந்ததில் அவனுக்கு ஒரு திருப்தியும் இருந்தது. இத்தகைய பணியாட்களை கொண்டு தனது மரக்கலத்தை பழுது பார்ப்பதும் அபிவிருத்தி செய்வதும் மிகவும் சுலபம் என்ற நினைப்பால் அவன் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தது. தச்சர்கள் கடற்கரையில் அடிக்கும் ஒவ்வொரு ஆணியின் சத்தமும் அந்த ஆணி தனது மரக்கலத்திலேயே பாய்ந்து அதை உறுதிப்படுத்துவது போன்ற பிரம்மை ஏற்படவே இளைய பல்லவன் எதிர்நோக்கி இருந்த ஆபத்தை கூட மறந்து தான் அக்ஷயமுனை வந்தது சரியான காரியம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு குதூகலமும் அடைந்தான்.
இப்படி பலவிதமாக எண்ணமிட்டு கொண்டிருந்தும் எதிரே எழுந்த புது நகரத்தை பார்த்து வியப்பேதியும் தளத்தில் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த இளைய பல்லவன் ஒரு நாழிகை கழித்து தனது அறைக்குள் சென்றான். சென்றவன் பஞ்சனையில் சாய்ந்தபடியே அன்றைய இரவு நடன நிகழ்ச்சியை பற்றியும் அங்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றியும் எண்ணத் துவங்கினான். பலவர்மனும் மஞ்சள் அழகியும் குறிப்பிட்ட அந்த 4 வந்தால் அவர்களை சமாளிக்கும் வழியை பற்றியும் யோசித்தான். கடைசியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு முடிவுக்கு வந்த சோழர் படைத்தலைவன் அதற்கு மேல் கவலை ஏதுமின்றி கரைக்கு போவதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கலானான். இரவு மெல்ல மெல்ல அந்த கடற்கரையில் தலை நீட்டி கொண்டிருந்தது. கதிரவனின் சாரதியான அருணன் தன் செங்கதிர்களை இழுத்து கொண்டு விட்டானா என்று முழுமதியும் வானத்தில் எட்டி பார்க்க துவங்கினான். அந்த இன்ப காட்சியை கண்ட இளைய பல்லவன், ஆஹா, எத்தனை இன்பமான காட்சி! இதிலேயா கொலையும் கலவரமும் நடக்க வேண்டும் என்று தனக்குத்தானே வருத்தத்துடன் கேட்டுக்கொண்டான். மாலை வேளையில் மஞ்சள் வெயிலின் மனோகரமான காட்சியளித்த அந்த புது நகரம் இரவு கண்கொள்ளா காட்சியளித்து கொண்டிருந்தது. எங்கும் பெரும் மர ஸ்தூபிகளின் மீது ஈட்டிகளில் சொருவப்பட்ட பந்தங்கள் பெரிதாக எழுந்தன. பல வகை விளக்குகளும் பல தூண்களும் பிணைக்கப்பட்டு காற்றில் சுடர்கள் படபடத்தன. இவற்றை எல்லாம் சற்று தள்ளி மேற்கு நோக்கி இருந்த நடன மண்டபம் கண்ணை பறித்து கொண்டிருந்தது. அதன் பின்னால் கிழக்கில் எழுந்த முழுமதி மண்டபத்திற்கு சிறந்த பின்னணியையும் கடற்கரைக்கு பெரும் சோப்பையையும் அளித்து கொண்டிருந்தது. மண்டபத்திற்கு மேற்புற கூரையும் பின்புற தரையும் அமைக்காத காரணத்தை இளைய பல்லவன் நன்றாக புரிந்து கொண்டான். நடனத்தின் சிறப்பை, சூழ்நிலையின் அமைப்பை ரசிகனான அவனால் அப்பொழுதே புரிந்து கொள்ள முடிந்தது. இரவு விளக்குகள் எரிய தொடங்கி 2 நாழிகைகளுக்கெல்லாம் கோட்டைக்குள் இருந்து மக்கள் சாரி சாரையாக வர தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல கூட்டமும் கூச்சலும் அந்த கடற்கரையில் பெருகலாயிற்று. கூட்டம் சற்று வலுத்ததும் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் கோட்டைக்குள் இருந்து அந்த கூட்டத்தை சக்கர வட்டமாக உட்கார வைத்து சுற்றிலும் வளைத்து நின்று காவல் புரியலாயினர். இந்த ஏற்பாடுகள் ஒரு நிதானத்திற்கு வருவதற்கும் மண்டப தூண்களில் மறைவில் இருந்த குடிசையிலிருந்து கொள்ளை கூட்டத்தார் பெரும் கூச்சலுடன் அந்த நடன அரங்க வளையத்திற்குள் நுழைவதற்கும் சரியாய் இருந்தது. வீரர்கள் எத்தனையோ கட்டுப்பாடு செய்தும் கூச்சலும் குழப்பமும் கடற்கரையில் மண்டியே கிடந்தது. அமீரும் கண்டியதேவனும் கூலவாணிகனும் அக்கம் பக்கத்தில் நிற்க தளத்தின் மீது நின்ற வண்ணமே கடற்கரையில் குழுமிக் கொண்டிருந்த பெரும் கூட்டத்தை கவனித்த இளைய பல்லவன் நடன விழாவில் மக்கள் பெரும் பைத்தியம் பிடித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அத்தனை மக்களை மயக்கவும் தன் பிடியில் வைத்திருக்கவும் அக்ஷயமுனை காவலன் வகுத்துள்ள பல ஏற்பாடுகளில் நடன விழா முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான் இளைய பல்லவன். இத்தனை பேரையும் பிரமிக்க வைக்கும்படியாக எத்தகைய நடனத்தை மஞ்சள் அழகி ஆடப் போகிறாள் என்று அவன் எண்ணி பார்த்தான். சில வினாடிகள் மனக்கண்ணில் அவள் சுழன்றாடும் காட்சியையும் நடன மண்டபத்தில் அவளுக்கிருக்கக்கூடிய இயற்கை வசதிகளையும் கண்டான். எவனையும் மயக்கக்கூடியதாகத்தான் நடனம் இருக்கும், சந்தேகமில்லை என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளவும் செய்தான். அவன் இத்தகைய யோசனைகளில் ஈடுபட்டிருந்த 2 நாழிகைகளுக்குள் கடற்கரை ஜன சமுத்திரமாக காட்சியளித்தது. கொள்ளைக்காரர்களும் அவர்கள் மாதர்களும் தான் அளித்த விதவிதமான உடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து சகல கட்டுப்பாடுகளையும் மீறி குறுக்கும் நெடுக்கும் நடந்ததையும் அவர்களை வீரர்கள் மடக்க முயன்று முடியாமல் தவிப்பதையும் கண்ட இளைய பல்லவன் தான் கரை செல்ல வேண்டிய சமயம் நெருங்கிவிட்டதென்று தீர்மானித்தான். ஆகவே பக்கத்தில் நின்ற அமீரை நோக்கி திரும்பி, அமீர், நீயும் கண்டியதேவரும் சேந்தனும் அடுத்தபடி உள்ள 6 பூத்தலைவர்களும் சிறந்த உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரும் கோட்டை தலைவனுக்கும் மற்ற பிரமுகர்களுக்கும் உங்கள் உடைகளும் அணிகளும் எந்த விதத்திலும் குறைந்ததாய் இருக்கக்கூடாது. அமீர், உனது குறுவாள்களில் 4-5 எடுத்து கச்சையில் சொருகிக்கொள். அவற்றிற்கு வேலை இருக்காதென்று நினைக்கிறேன்
எதற்கும் கையில் இருப்பது நல்லது என்று உத்தரவிட்டான். பிறகு சேந்தனை நோக்கி, சேந்தா, நமது பொக்கிஷத்தில் இருப்பவற்றுள் சிறந்த மாணிக்க மாலை ஒன்றை எடுத்து என்னிடம் கொடு. மற்றும் ஏதாவது மாலைகள் இருந்தால் 4-5 தனியாக கொடு என்று உத்தரவிட்டு நடன காட்சிக்கு புறப்பட தன்னை சித்தம் செய்து கொள்ள அறையை நோக்கி சென்றான். அறைக்குள் நுழைந்ததும் அங்கு தயாராயிருந்த மாலுமி ஒருவன் ஏந்தி நின்ற கிண்ணத்தில் இருந்த பன்னீர் கலந்த குளிர் நீரில் முகம் கழுவி பெட்டியை திறந்து மிகவும் படோடோபமாக காட்சியளித்த உடையையும் நவரத்தினம் பிடியுள்ள குருவாள் ஒன்றையும் எடுத்தான். சாதாரணமாக படோடோபத்தில் விருப்பமில்லாத கருணாகர பல்லவன் அன்று அவசியத்தை முன்னிட்டு மிகவும் படோடோபமான உடையை அணிந்தான். காலில் சீனத்து சாரையும் மேலே சரிகையும் பொன்னும் மணியும் வைத்து தைத்த அங்கியும் இடையில் வைரங்கள் பதித்த கச்சையையும் அணிந்தான். அதில் நவரத்ன பிடியுள்ள குருவாளை சொருகி கொண்டான். ஏற்கனவே அழகும் வீரமும் நிரம்பிய கருணாகர பல்லவனின் வதனம் இந்த பெரும் அலங்காரத்தாலும் பிறை சந்திரனாலும் மெல்ல தொங்கிய முடி இழைகளாலும் கன்னத்தில் நன்றாக பளபளவென வெட்டு தழும்பாலும் மிக கம்பீரத்துடனும் இணையற்ற ஆணவத்துடனும் காட்சியளித்தது. அத்தகைய தோற்றத்துடன் அறையை விட்டு வெளிபெயர்ந்த இளைய பல்லவனை கண்டு அமீர் பிரமித்தான். அவன் பிரமிப்பைக் கண்டு இளநகை கொண்ட இளைய பல்லவன், அமீர், நாம் செல்லும் இடம் படோடோபத்தின் இருப்பிடம். நமது உயர்வை நாம் பலவிதத்திலும் அங்குள்ளவர்களுக்கு காட்ட வேண்டும். இந்த கோட்டைவாசிகளும் பயங்கர பூர்வ குடிகளும் நமது தோற்றத்தை பார்த்தே அஞ்ச வேண்டும் என்று கூறிவிட்டு அமீரையும் மற்றவர்களையும் உற்று நோக்கினான். அந்த பார்வையில் பெரிதும் சங்கடப்பட்டான் அமீர். அமீரும் பெரும் சரிகை உடைகளை அணிந்திருந்தாலும் அவனுடைய இராட்சச தோற்றத்திற்கு அவை சற்றும் பொருத்தமில்லாதிருந்ததோடு கண்ணியத்திற்கு பதில் ஒரு கொடூரத்தை அளித்திருந்தது. நல்ல உயரமுள்ள கண்டியத்தேவன் மட்டும் சிறந்த உடைகளில் குறுநில மன்னன் போல் காட்சியளித்தான். எந்த சூழ்நிலையிலும் தன் தமிழகத்து தொழிற்பணியை விட விருப்பமில்லாத கூலவாணிகன் தலையில் சரிகை முண்டாசுடனும் உடலங்கியுடனும் இடையில் விரிந்து கட்டப்பட்ட துணியுடனும் விளங்கினான். மற்ற உபத்தலைவர்கள் 6 பேரும் மாலுமிகளின் உடைகளையே அணிந்து போர்க்கோலத்தில் இருந்தார்கள். இத்தகைய பரிவாரத்துடன் சேனாதிபதிகளுடன் வரும் சக்கரவர்த்தியைப் போல் கடற்கரைக்கு செல்ல படகில் இறங்கினான் இளைய பல்லவன். மற்றவர்களும் படகில் உட்கார்ந்ததும் சில நிமிடங்களில் கரையை அடைந்த படகிலிருந்து தரையில் குதித்த இளைய பல்லவன் எதிரே இருந்த பெரும் கூட்டத்தை நோக்கினான். அவன் உடை அணிந்து படகில் கரை வந்து சேர பிடித்த ஒரு நாளிகைக்குள் அந்த பெரும் கூட்டத்தில் ஓரளவு அமைதி ஏற்பட்டு விட்டதையும் நடன காட்சியை பார்க்க வந்தவர்கள் சக்கரவட்டமாக உட்கார்ந்து விட்டதையும் யாரும் அடக்க முடியாத அந்த நானாவித மக்களின் கூட்டம் நடனத்தை எதிர்பார்த்து மண்டபத்தை நோக்கி கொண்டிருந்ததையும் கண்ட இளைய பல்லவன் கலையின் அபார சக்தியை நினைத்து வியந்தான். அந்த வினாடியில் கோட்டைக்குள்ளிருந்து தோல் கருவிகள் டமடமவென சப்தித்தன. தாரைகள் பலமாக முழங்கின. கோட்டை கதவு திடீரென திறக்கப்பட்டு புரவி கூட்டம் ஒன்று மண்டபத்தை நோக்கி வந்தது. அந்த புரவி வீரர் கூட்டத்தின் நடு மத்தியில் சிவப்பு புரவி ஒன்றில் பலவர்மனும் நல்ல வெள்ளை புரவியில் மஞ்சள் அழகியும் பவனி வரும் அரசனைப் போலவும் ராணியைப் போலவும் வருவதை இளைய பல்லவன் கண்டான். அந்த இருவரும் அணிந்திருந்த கிரீடங்கள் சுற்றிலும் அடிமைகள் பிடித்த பந்தங்களில் ஒளியால் பளபளத்தன. அந்த கிரீடங்களின் ஒளியை விட சிறந்த ஒளியை பெற்றிருந்த மஞ்சளழகியின் முகம் வசீகரத்தின் எல்லையை எட்டி காண்பவர் யாரும் வினாடியில் மயங்கக்கூடிய அழகை பெற்றிருந்தது. அந்த இருவரை கண்டதும் கடற்கரையில் குழுமியவர்கள் பெரும் கூச்சலிட்டனர். பதிலுக்கு பலவர்மன் தலையை மட்டும் அசைத்தான். அவன் முகத்தில் மிதமிஞ்சிய கவலை குடிக்கொண்டிருந்தது. மஞ்சள் அழகியின் முகத்தில் கவலை ஏதும் இல்லை. அவள் மக்களை நோக்கி புன்னகை விரிந்தாள். பிறகு கிரீடத்தில் புனைந்திருந்த பட்டு துணியை எடுத்து காற்றில் வீசினாள். அதை கண்ட கூட்டம்
வெறி பிடித்து பலவிதமாக கூச்சலிட்டது. அந்த கூச்சலையும் மக்களின் வெறியையும் கண்ட இளைய பல்லவன் பலவர்மனுக்கும் மஞ்சள் அழகிக்கும் அந்த மக்கள் மேல் எத்தனை பலத்த பிடிப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டதன்றி பலவர்மனின் செல்வாக்கை அழிக்க வேண்டுமானால் தனது முழு திறமையையும் முழு தந்திரத்தையும் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டான். அடுத்த சில வினாடிகளில் பலவர்மனும் மஞ்சள் அழகியும் நடன மண்டபத்தை நெருங்கி புரவிகளை விட்டு இறங்கினார்கள். பலவர்மனை கண்டதும் கூட்டம் ஒரு முறை எழுந்து வணங்கி உட்கார்ந்தது. காவலர் புடைசூழ வந்த பலவர்மன் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு தனக்கென கொடுக்கப்பட்ட தனி ஆசனத்தில் அமர்ந்தான். மஞ்சள் அழகி நடன மண்டபத்தின் பக்க சீலைக்குள் சென்று மறைந்தாள். அதுதான் கூட்டத்திற்குள் தான் நுழைய வேண்டிய சமயம் என தீர்மானித்த இளைய பல்லவன் தன் உப தலைவர்களுடன் அந்த கூட்டத்தை நோக்கி சென்றான். அவன் அணிந்திருந்த ராஜ உடையையும் நடந்த தோரணையும் அவனை பின்பற்றி வந்த உப தலைவர்களின் பார்வைகளையும் கண்டு என்ன செய்வதென்று அறியாமல் திக்குப்பிரமை பிடித்து கொண்டு நின்றுவிட்ட காவலர் வரிசையை பிளந்து கொண்டு உள்ளே சென்ற இளைய பல்லவன் தன் உப தலைவர்களை முன்னணியில் உட்கார வைத்து தான் மட்டும் பலவர்மனுக்கு அருகில் சென்று தலைவணங்கி சொன்னபடி வந்துவிட்டேன் என்றான். பலவர்மன் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவனை பலதரப்பட்ட உணர்ச்சிகள் ஆட்டி அலைக்கழித்து கொண்டிருந்தன. இளைய பல்லவன் உள்ளே நுழைந்ததுமே கூட்டத்தில் மீண்டும் ஆரவாரம் கிளம்பியதை பலவர்மன் கவனித்தான். கொள்ளையடிக்கும் மாலுமிகள் வருக வருக என்று காவி மொழியில் கூச்சலிட்டு அவனை வரவேற்றார்கள். கொள்ளை கூட்ட மாதர்கள் அவன் தங்களுக்கு அளித்த பட்டாடைகளை விசிறி காட்டியும் கொண்டை ஆபரணங்களை தொட்டு காட்டியும் ஆனந்த கூச்சலிட்டார்கள். இவற்றையெல்லாம் பலவர்மன் கவனித்தான். ஒரே பகலுக்குள் இளைய பல்லவன் எப்படி இந்த கொள்ளையரை வசப்படுத்தினான் என்று எண்ணினான். ஏதும் புரியாதலால் இளைய பல்லவனை சந்தேகம் நிரம்பிய கண்களுடன் நோக்கினான். இன்னும் சில வினாடிகள் கழித்திருந்தால் இருவரும் அதை பற்றி பேசியிருப்பார்கள். ஆனால் அதற்கு நேரமில்லை. திடீரென பின்னணி வாத்தியக்காரர்கள் மேடை மீது தோன்றினார்கள். இன்பமான ஸ்வர ஜாலங்கள் எழுந்தன. சூழ்நிலை திடீரென மாறிவிட்டது. கூட்டம் மூச்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. இளைய பல்லவன் கண்களையும் காதுகளையும் தீட்டிக் கொண்டான். அடுத்த வினாடி மண்டப மேடை மீது பறந்து வந்தாள் மஞ்சள் அழகி.